ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சந்தா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ஏன்னா சேரன் ஃபோன் பண்ணி கார்த்திகாவுக்கு வீட்டில் பெரிய பிரச்சனையா, அவங்க ஹஸ்பண்ட் அவளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அவள் டிவோர்ஸ் பண்ண போகிறாளாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான்ப்பா மனசெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது. கார்த்திகா ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா, அதனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கடவுள் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நினச்சி நம்ம கார்த்திகாவும் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கார்த்திகாவோட நம்பரை நிலா கிட்டே இருந்து வாங்கிக்கிறாங்க. நிலா இருந்துட்டு என்னாச்சு கார்த்திகா, இவ்வளோ நேரத்துக்கு கார்த்திகாவோட நம்பரை வாங்கியிருக்கீங்க சந்தா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவர் தான் கார்த்திகாவோட லைஃப்பில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னார், அதனால தான் கார்த்திகா கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நம்பர் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நிலா இருந்துட்டு சேரன் கிட்டே போயிட்டு, அண்ணன் நீங்கள் எதுக்காக கார்த்திகா பற்றின விஷயத்த சந்தா கிட்டே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனசு கேட்காம சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணா ஏன்னு நீங்கள் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க? நான் தான் அப்போவே சொன்னல கார்த்திகா பற்றின விஷயத்த சந்தா கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, சந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கார்த்திகாவோட நம்பரை கேட்குதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா இது, கார்த்திகாவோட நம்பரு சந்தாவுக்கு எதுக்கு? சந்தா கிட்ட கார்த்திகா கிட்ட பேச பார்ப்பாங்கன்னு, அதுக்கப்புறம் பிரச்சனை எங்கே போய் முடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.